வாடாய மச்சி வாழைக்க பச்சி உடம்ப பிச்சி போட்டுடுவம் பச்சி. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் ராமச்சந்திரன் பேசுகிறேன். நம்ம நாட்டில் பேச்சுரிமையும் கருத்துரிமையும் இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக என்னுடைய கருத்துக்களை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும், ஒரு 6 நாளாக மாணவர்களுடைய போராட்டம் உலகத்தையே உலுக்கி போட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும். ஆனால் நேற்று நடந்த கொடுமையை பார்த்தா என்னால் தாங்க முடியலை. 6 நாளாக மாணவர்கள் அமைதியாக போராட்டம் செஞ்சாங்க. ஆனால் நேற்று மட்டும் ஏன் அந்த நிலைமை, எதனால் அந்த நிலைமை அப்படின்ற போது எனக்குள்ள சில கேள்விகளும் சில பதில்களும் இருக்குது. ஃபஸ்ட்டு, போலீஸ்காரங்க மக்களை, பெண்களையும் சரி மற்றவங்களையும் சரி அடித்தது ரொம்ப தப்பு. ஏன்னா வயசானவங்க பாட்டி அடிச்சிருக்காங்க, கர்ப்பிணி பெண்களை கூட அடிச்சிருக்காங்க. அது என்ன காரணம், என்ன ரீசனு, அதுவும் எனக்கு தெரியல. அவங்க போலீஸா இல்லை ரவுடியான்றதே சந்தேகமாக இருக்குது. எல்லாம் சொல்கிறாங்க மாணவர் கூட்டத்தில் சமூக விரோதிகள் நுழைஞ்சிட்டாங்க. மேபி இருக்கலாம், சமூக விரோதிகள் நுழைஞ்சிருக்கலாம். ஏன்னா 6 நாளாக நல்லா போயிட்டு இருந்து மாணவர்களுக்கிடையே சில கருத்துக்கள் சில வேறுபாடுகள் இருந்ததால் மேபி சமூக விரோதிகள் உள்ளே வந்திருக்கலாம். எனக்கு என்னவோ சமூக விரோதிகள் மாணவர் கூட்டத்தில் போகலன்னு நினைக்கிறேன். போலீஸ்கார கூட்டத்தில் சமூக விரோதிகள் போலீஸ் வேடத்தில் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். என்ன நடந்திருக்கு இந்த சென்னையில் அந்த தடியடி நடத்ததில் என்ன நடந்திருக்குன்னா, மாணவர்கள் போராட்டம் பண்ணும்போது சில சமூக விரோதிகள் என்ன பண்ணியிருக்காங்க, கல் எடுத்து அடிக்கிறது மற்ற இது பண்ணியிருக்கும்போது போலீஸ்காரங்களும் சில பட்டிருக்கலாம் மேபி. அந்த சமூக விரோதிகள் என்ன பண்ணிட்டானுங்க, கலவரத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவனுங்க ஓடிட்டானுங்க. ஆனால் அந்த அப்பாவே இருக்காங்க பார்த்தியா மாணவன், அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மாட்டிட்டாங்க. அந்த அப்பாவே இருக்க மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஓடும்போது சில, உங்களுக்கே தெரியும், நம்ம தமிழ் பண்பாடு தெரியும், வந்தாரே வாய வைக்கும் தமிழ், வந்தவங்க உயிரை விட்டு காப்பாற்றுவோம், நம்மளை நம்பி வந்தவங்க. அந்தமாரி தான் அங்கே நடந்திருக்கு அந்த மீனவர் இதுவில். அதாவது சில உண்மையாக போராடிய மாணவர் என்ன பண்ணியிருக்காங்க, தன் உயிரை காப்பாற்றிக்கவும் நம்ம மேலே எதுவும் அடிப்படக்கூடாதுன்றதுக்காக அவங்கவுங்க வீட்டில் போய் ஒளிஞ்சிருக்காங்க. ரீசனாக அதான் நடந்திருக்கு. அவங்கவுங்க வீட்டில் போய் ஒளிஞ்சிருக்கும் போது இதை போலீஸ்காரங்க பார்த்துருக்காங்க. அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சு கதவை சாத்திட்டு இருக்காங்க. இவங்க வெளியே வெளியே நின்றுட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா, இதான் நடந்திருக்கு, நிச்சயமாக இதான் நடந்திருக்குன்றது நான் நினைக்கிறேன். அப்போ போலீஸ்காரர் என்ன பண்ணுவாங்க, ஒரு வீட்டாக கதவை தட்டுவாங்க தான். வெளியே இருக்கிற மேலே எல்லாம் தாக்குதல் நடத்திருக்காங்க. அப்பாவி பொதுமக்கள் மேலே தாக்குதல் நடத்திருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு பெண் அரெஸ்ட் பண்ணுறதோ இல்லை அவங்கள தாக்குறதோ அவங்கள எது பண்ணுறதோ இருந்தாலும் அது பெண் போலீஸுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குது. ஆனால் நேற்று நடந்தது என்ன, பெண் போலீஸ் ஆயிடலாம், எல்லாம் ஆம்பளை போலீஸ் தான். ரவுடி மாரி அந்த வயசான ஒரு பாட்டி அடிக்கிறானுங்க. மனசாட்சியே இல்லையா உங்களுக்கு? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். வயசான பாட்டி போய் அந்த அடி அடிச்சிருக்கீங்க, பெண்கள் மேலாம் தாக்குதல் நடத்திருக்கீங்க. இதான் உங்களுடைய தமிழ் பண்பாடா? இதான் உங்களுக்கு கொடுத்த அதிகாரமா? இல்லை நான் கேட்குறேன். இதெல்லாம் மனித உரிமை இருக்கவங்களாம் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து இது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீதி விசாரணை நடத்தணும். கூடியிருக்காங்க எந்த ஒரு 6 மாதத்துக்கு தான் செல்லும், அது நிரந்தர சட்டம் கிடையாது அப்படின்ற ஒரு மக்கள் மனதில் ஒரு எண்ணத்தை திணிச்சு அவங்க போராட்டம் பண்ண வச்சுருக்காங்க. முதலமைச்சர் போனவொடனே அங்கேயும் அயகாநல்லிலும் போராட்டம் இருந்தது. அவர் திரும்பி வந்துட்டார். ரேஸ்கா பந்தயம், மாட்டு வண்டி பந்தயம் வந்திருக்கு பார்த்தீங்களா, அங்கே கூட பாருங்கள், ஒரு அமைச்சர் நினைக்கிறேன், அவர் அவ்வளோ கோபமாக பேசுகிறாரு. இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க, தலையும் பிளாக் பண்ணிட்டு அவங்களும் காலையில் அப்ரூவ் பண்ணுறது, சாப்பிட விடாமல் வெயிலில் நிற்க வச்சு இப்படின்ட்டு அந்த காண்டில் வச்சு அவ்வளோ ரிக்வஸ்ட்டாக கேட்குறாரு. அவர் பேச்சிலே எல்லாம் ஆகி சமாதானமாகி போயிட்டாங்க. இது ஜனநாயக நாடாக என்னன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்க. அதை வச்சு தடுங்க, எதை பண்ணுங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, உண்மையுமே அடித்தவன் கல் தூக்கி போட்டவன் அவனுங்கெல்லாம் விட்டுட்டு சமூக விரோதிகளாம் அவனுக்கு மட்டும் வந்தானுங்க, பைக்கு கொடுத்துனானுங்க, கல் தூக்கி போட்டு அடித்தானுங்க, அவனுக்கு மட்டும் போயிட்டானுங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அப்பாவி மக்கள் மேலே தான் அடிச்சிருக்கீங்க. அதான் உண்மை. ஏதோ எனக்கு தெரிஞ்ச இதில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யணுன்னா
சேனலுக்கு இந்த வீடியோவுக்கு யூடியூப் வீடியோவில் போய் அந்த கமெண்டில் நீங்கள் உங்கள் கமெண்டை பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.